அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைவஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஓர் அடியார் மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டு அவருடைய தோழர்கள் திரும்பிச் செல்லும்போது அந்த அடியார் அவர்களின் காலணிகள் எழுப்பும் ஓசையை செவியுறுவார். அப்போது அவரிடம் இரு வானவர்கள் வந்து அவரை எழுப்பி உட்கார வைத்து, இந்த மனிதரை பற்றி என்ன கருதி கொண்டிருந்தாய் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைவஸல்லம் குறித்து கேட்பர். இறை நம்பிக்கையாளர், இவர் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் ஆவார் என நான் உறுதி கூறுகிறேன் என்பார். அவரிடம், நீர் கெட்டவராய் இருந்திருந்தால் உமக்கு கிடைக்கவிருந்த நரகத்தில் உள்ள உமது இருப்பிடத்தை பார்ப்பீராக. நீர் நல்லவராக இருப்பதால் அல்லாஹ் இதை மாற்றி உமக்கு சொர்க்கத்தில் இருப்பிடத்தை ஏற்படுத்தி உள்ளான் என கூறப்படும். இரண்டையும் அவர் ஒரே நேரத்தில் பார்ப்பார். அவருக்கு அடக்கத்தலம் விசாலமாக்கப்படும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைவஸல்லம் அவர்கள் கூறியதாக இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தொடர்ந்து இந்த ஹதீஸின் அறிவிப்பாளரான அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைவஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நயவஞ்சகர் மற்றும் இறை மறுப்பாளரிடம், இந்த மனிதர் விஷயத்தில் நீர் என்ன கருதி கொண்டிருந்தீர் என்று கேட்கப்படும். அதற்கு, எனக்கொன்றும் தெரியாது, மக்கள் சொல்லிக்கொண்டிருந்ததையே நானும் சொல்லிக்கொண்டிருந்தேன் என அவர் விடையளிப்பார். உடனே, நீர் அறிந்திருக்கவும் இல்லை, குர்ஆனை ஓதி விளங்கியதும் இல்லை என்று கூறப்படும். மேலும் இரும்பு சுத்திகளால் அவர் கடுமையாக அடிக்கப்படுவார். அப்போது அவரை அடுத்திருக்கும் மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்ற அனைத்துமே செவியுறும் அளவுக்கு அவர் அலறுவார். சஹீஹ் புகாரி 1374, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.